சால்ட் டியூப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். என் கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லக்கூடிய தொடரின் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நமக்கு தரப்பட்டுள்ள கேள்வி, எல்லா நன்மைகளும் கடவுளிடமிருந்து தானே வருகின்றன, உலகில் இருந்து நன்மை ஏதாவது வர முடியுமா? இந்த கேள்விக்கு முதலாவது சுருக்கமாக ஒரு பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்றதா இருந்தால், இந்த கேள்வியில் இருக்கிறது போல எல்லா நன்மைகளும் கடவுளிடமிருந்து தான் வருகின்றன. அப்பதான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று. இந்த உலகம் அவர் படைத்த உலகம். இந்த உலகம் நல்லது தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் தண்ணியிலே நல்லது தான். நம்மீது கொண்ட அன்பால் தான் இந்த உலகத்தை ஏற்படைத்தார். தம்முடைய அருளால் தான் இந்த உலகத்தை அவருக்கு நம்முடைய கொடையாக தந்திருக்கிறார். அவர் தந்த அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆற்றலால் அதை பாதுகாத்து பிறருக்கு வழங்கவும் வேண்டும். அதனால இது கடவுளுடைய ஒரு அன்பு கொடை. அது நல்லதுதான், தண்ணியிலே நல்லதுதான். இதுதான் சுருக்கமான பதில். விரிவாக சொல்றதா இருந்தா, இந்த உலகத்தை பற்றி இந்த சமயங்களுடைய வரலாற்றில் பல வகையான பார்வைகள் இருந்திருக்கின்றன. முதல் பார்வையை நாம மாயாவாதம் சொல்லலாம். மாயாவாதம் சொல்றது நம்முடைய தமிழ் மொழியில உலகே மாயம் வாழ்வே மாயம் நீ ஒரு பாடல் உண்டு இல்ல, அது இந்த மாயாவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். கொஞ்சம் மெய்யியல் ரீதியாக பார்க்கறதா இருந்தா, இந்திய மெய்யியல் மேதை 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க, ஆதி சங்கராச்சாரியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேறு சிலரும் சங்கராச்சாரியன் பேர் உங்களுக்கு இருக்கு. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். அத்வைதம்னா ஆத்வைதம் ரெண்டு இல்லை. அதாவது மெய்மை என்பது ஒன்றுதான். அந்த மெய்மை கடவுள். ஏனைவை எல்லாம் உண்மையான மெய்மை என்று சொல்லுக்கு ஏற்றவை அல்ல. அவையெல்லாம் மாயா என்று சொல்லுகிறார், மாய தோற்றங்கள். அவற்றிற்கு தன்னிலேயே ஒரு இருப்பு இல்லை, தன்னிலேயே ஒரு மதிப்பு இல்லை. அவை மாயத்தன்மை கொண்டவை. நாம தேட வேண்டியது கடவுளை மட்டும்தான் தேட வேண்டும். இந்த மாயான காரியங்களை அல்ல என்று சொல்வதுதான் அவருடைய ஒரு புரிதல். பிரம்மன் சொல்வார் கடவுளை. இந்த ஒரு பார்வை கிறிஸ்துவ சமயத்தில் அறவே இல்லைன்னே சொல்லலாம். கிறிஸ்துவ சமயத்தில் கொஞ்சம் வேறுபட்ட ஒரு பார்வை. சமயம் சொல்லும்போது நாம் ஒட்டுமொத்த சமயத்தையும் சொல்லலை. சில ஆன்மீக மரபுகள், பெரும்பான்மையான இந்த ஆன்மீக மரபுகளில் இந்த உலகத்தையும் விண்ணுலகத்தையும், இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் எதிர்முனைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பரவலாக இருந்திருக்கிறது. விண்ணுலகம்தான் ஆன்மாக்களுடைய உலகம், அதுதான் ஆன்மீக உலகம், அதுதான் உண்மையானது, உயர்ந்தது, நாம தேட வேண்டியது. இந்த மண்ணுலகம் அதற்கு ஒரு தடையாக இருப்பது. இந்த மண்ணுலகம் நாம கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை. இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகள், கவர்ச்சிகள், ஈடுபாடுகள் எல்லாம் அந்த விண்ணக பயணத்தில் தடையாக இருக்கின்றன. ஆங்கிலத்தில் ஜான் பனியன் என்பவர் எழுதிய த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஒரு புத்தகம் உண்டு, திருப்பயணியினுடைய முன்னேற்றம். இந்த நூல் போன்ற நம்ம பல அருமையான நூல்கள் தான் தன்னிலே. நம்முடைய பழைய ஆன்மீக நூல்கள் எல்லாமே பெருமளவிற்கு இந்த ஒரு பார்வையை கொண்டவை. கிறிஸ்து வழி வாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்தாதர் அனுசாரம் இன்னும் பல புத்தகங்களை நாம் இதை பார்ப்போம். இந்த உலகம், பசாசு, சரீரம்
ஆன்மாவினுடைய எதிரிகள் என்று நம்ம அந்த காலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ யாரும் சொல்றதில்லை. எல்லா மறையுறையிலும் ஏறக்குறைய வந்துடும். அது எல்லா தியான அருளுரைகளிலும் இந்த உலகம், பசாசு, சரீரம், ஆன்மாவினுடைய பகைகள், எதிரிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம், அந்த ஒரு பார்வை அழுத்தம் பெற்ற ஒன்று. அதனால இந்த விண்ணகத்தை, நம்ம ஆன்மாவை விண்ணகத்தில் கொண்டு சேர்க்கணும்னு சொன்னா இந்த மண்ணக ஈடுபாடுகள் நமக்கு இருக்கக்கூடாது. மண்ணகம் ஒரு மாய கவர்ச்சி தன்மையை கொண்டவை. உலக அழகு, உலக இன்பங்கள், உலக உறவுகள் எல்லாமே ஒரு வகையில் அந்த விண்ணக பயணத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவை. அதில் குறிப்பாக உடல் சார்ந்த காரியங்கள், இந்த மண்ணுலகத்தை சார்ந்த காரியங்கள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அதற்கு தடையாக பார்க்கப்பட்டவை. அதனால துறவு வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. இந்த மண்ணை துறக்க வேண்டும், உலகத்தை துறக்க வேண்டும், உறவுகளை துறக்க வேண்டும், கடவுளை மட்டும் தேட வேண்டும். இந்த உலக ஈடுபாடுகள் எல்லாம் இல்லாம ஆன்மீக ஈடுபாடுகள், அருள்வாழ்வு சார்ந்த செயல்பாடுகள், அது வழிபாடாக இருக்குது, வழிபாடாக இருக்கலாம், அல்லது ஜபங்களாக இருக்கலாம், அல்லது தியானங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆன்மீக காரியங்கள்ல தான் நம்ம அதிகமாக ஈடுபட வேண்டும். உலக ஈடுபாடுகள் என்பது தவிர்ப்பதற்காக துறவரத்தை மேற்கொள்வது, அது ஒரு வகையான ஒரு பார்வை. எல்லாரும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. அப்ப அவங்க என்ன செய்யறது? உலகத்தில் இருந்தாலும் எவ்வளவு குறைவாக உலக ஈடுபாடுகளை வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு குறைவாக உலக அறிஞர்கள் ஈடுபடுறது. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் ஈடுபட்டா கூட இந்த பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாணியில தான் அவங்களுடைய உலக ஈடுபாடு இருக்க வேண்டும். கூடி மட்டும் அவற்றை குறைத்து இயன்றளவு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆன்மீக காரியங்களை தான் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்பது அந்த மரபு பார்வை. இது முற்றிலும் நாம இன்னைக்கும் போயிருக்குன்னு சொல்ல முடியாது. உலக ஈடுபாடுகள், இல்லற வாழ்வு, இதெல்லாம் ஏதோ ஆன்மீக வாழ்விற்கு தடையானவை என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவு நேரம் அதிகமாக கோயிலில் செலவழிக்க முடியுமோ, எவ்வளோ அதிகம் ஜெபம் செய்ய முடியுமோ, எவ்வளோ வழிபாடில் பங்கெடுக்க முடியுமோ, எவ்வளோ அதிகமாக தியானம் செய்ய முடியுமோ, அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்விற்கு, அருள் வாழ்விற்கு வழி என்று சொல்லக்கூடிய பார்வை இருக்கிறது. ஆனால் விவிலியத்தில் அப்படி இருக்குதா கேட்டா, விவிலியத்தில் அப்படி அதிகமாக இல்லை. ஒரு சில கூற்றுகள் கொஞ்சம் இத்தகைய ஒரு சிந்தனையை தரக்கூடியவையாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சபை விரிவுரையாளர் அந்த நூலில் ஒரு கூற்றை நம்ம பார்ப்போம். முதல பிரிவில் 2வது தொடர்ல இருக்கிறது. எல்லாம் வீண், எல்லாம் வீண் என்று சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வந்தோன்னு சொன்னா அது கூட இல்லை. இருந்தாலும் யோவான் நற்செய்தியில ஒரு சில இடங்கள்ல நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்று காண கிடக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா யோவான் நற்செய்தியில 17வது பிரிவுல 14-16 சொல் தொடர்கள்ல இந்த ஒரு கூற்று இருக்கிறது. நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல, அவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து குறித்து சொல்வதாக பார்க்கிறோம் நாம தத்தியிடம் வேண்டும் போது. அதுபோல அதே யோவான் நற்செய்தியில இவ்வுலகின் தலைவன் என்று சாத்தானை குறிப்பிடுவதாக ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த உலகம் ஒரு வகையில சாத்தானுடைய ஆட்சி நிலவக்கூடிய உலகம், இதனுடைய தலைவன் சாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த புரிதல் இருக்கிறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை தீமையான உலகம்னு சொல்லி யோவான் நற்செய்தியில சொல்றாங்க? நிச்சயமாக இல்லை. மாறாக பாவத்தால் பாழ்பட்டு விட்ட இந்த உலகம் தீய உலகம், உண்மையை ஏற்காமல் இருள் மூழ்கி கிடக்கக்கூடிய உலகம், அதைத்தான் நம்ம இந்த என்ன சொல்றது, அந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இல்லை. இயேசு அந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல, அவருடைய உண்மையான சீடர்களும் அந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உலகின் தலைவன் சொல்லுவோம், அந்த உலகத்தினுடைய தலைவன், பாவம் படிந்த உலகத்தினுடைய தலைவன் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது விவிலியத்தில் ரொம்ப அருமையான உலகத்தை பற்றிய பார்வை இருக்கிறது. மாயாவாதத்திற்கு இடமே இல்லை என்று சொன்னால் கடவுள் படைத்த உலகம் இது தெளிவாக நம்ம இருக்கிறது. கடவுள் படைத்த உலகம் மட்டுமல்ல,
5 முறை அவர் அவற்றை நல்லது என்று கண்டார் என்று தொடக்க நூலில் சொல்லப்படுகிறது. 6வது தாம் படைத்ததெல்லாம் மிக நன்றாக இருப்பதாக கடவுள் சொல்றதாக தொடக்க நூலில் பார்க்கிறோம் நாம. எனவே கடவுள் படைத்த உலகம் அது நல்ல உலகம். ஒரு போலி, ஒரு மாயைன்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. அது தீமையானது என்று சொல்றதுக்கும் விவிலியத்தில் இடம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னு சொன்னா யோவான் நற்செய்தியில 3வது பிரிவு 16, 17 சொல் தொடர்களில் கடவுள் எந்த அளவிற்கு இந்த உலகிற்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனுடைய அதன் மீட்புக்காக தந்துள்ளார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று இருக்கிறது. எனவே கடவுள் படைத்த உலகம் அவர் நல்லது என்று கண்ட உலகம், அதற்கு அன்பு செய்த உலகம், அந்த உலகின் மீட்புக்காக தன்னுடைய மகனையே அவர் அனுப்பியதாகத்தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. இத்தகைய ஒரு பார்வையைத்தான் நாம புதிய ஏற்பாட்டில் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சாலமோனுடைய ஞானம் என்று சொல்லக்கூடிய நூலில் 13வது பிரிவில் முழுமையாகவே எவ்வாறு இந்த படைப்பிலிருந்து நாம கடவுளை அறிந்து கொள்ள முடியும், படைப்பு கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறது. அதே கருத்தை ரோமையருக்கு பவுல் எழுதிய திருமுகத்திலும் முதல் பிரிவில் 19, 20 சொல் தொடர்களில் அதே கருத்து மீண்டும் காண கிடக்கிறது. இந்த உலகம் கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, அதனால இது நல்ல உலகம். அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இந்த மண்ணில் தான் இயேசு பிறக்கின்றார், இந்த மண்ணில் தான் இயேசு நடக்கின்றார். எல்லா குழந்தைகளை போல இயேசுவும் இந்த மண்ணை எல்லாம் தொட்டு விளையாடி இருக்க வேண்டும். இந்த தண்ணி அவர் பருகினார். இந்த எல்லாமே கடவுள் நமக்கு தந்தவை. இந்த உலகத்தில் உள்ள காற்று, இந்த உலகத்தில் உள்ள தண்ணீர், இந்த உலகத்தில் உள்ள உணவு வகைகள், இதெல்லாம் நம்ம தொடக்க நூல்லையே பார்க்கிறோம். எல்லாம் மனிதன் வாழ்வதற்கு கடவுள் ஒரு அக்கறையோடு அன்போடு படைத்து தந்தவை. இவற்றையெல்லாம் இயேசு பயன்படுத்தியிருக்கார். அதனால இறைவனுடைய கரங்கள் தொட்ட, இறைவன் சுவாசித்த, இறைவன் பருகிய, இறைவன் உண்ட காரியங்கள் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து வந்தவைதான். நிச்சயமாக இந்த உலகை நாம அதனால அருமையான உலகத்தான் பார்க்க வேண்டும். தண்ணீரை இயேசு திராட்சை ரசமாக மாற்றுகின்றார். அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயன்னு சொல்றோம். அதை தன்னுடைய உடலாகவும் ரத்தம், உடனிருப்பினுடைய அடையாளமாக உடலாக ரத்தமாக மாற்றி தருகின்றார். இதெல்லாம் அந்த உடலினுடைய ஒரு அருளடையாள தன்மையை நமக்கு புலப்படுத்துகின்றன. அருள் அடையாளத்தன்மை. அதுபோல இயேசுடைய நம்ம பிறப்பை காட்டும் பொழுது சுற்றிலும் விலங்குகள் இப்பதை நாம பார்க்கிறோம் இல்லையா. இயேசு அழகாக சொல்வாரு தன்னுடைய மலைப்படிவில், வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், இவையெல்லாம் கடவுளுடைய அன்பையும் பராமரிப்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனவே இவ்வாறு இறைவனோடு மிக நெருக்கமான தொடர்புடையவை இந்த மண் உலகமும் இந்த மண் உள்ள அனைத்து படைப்புகளும், நிச்சயமாக மனிதர்களும். இயேசு இறந்த பொழுது நிலம் நடுங்கியது, பாறைகள் வெடித்தன. அப்போ அந்த அவருடைய இறப்பில் கூட இந்த உலகம் ஒரு வகையில பங்கு பெறுகிறது. அவர் கல்லறை தான் அடக்கப்பட்டார். கல்லறை திறந்து தான் வழி உயிர்த்து வந்ததாக நமக்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இன்னும் நாம ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் 8வது பிரிவில் நாம பார்க்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்னும் எதிர்நோக்கோடு படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையை அனுபவித்து காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றை நாம ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில், பவுல் எழுதிய திருமுகத்தில் 8வது பிரிவில் 21 சொற்றொடரில் பார்க்கிறோம். படைப்பு அனைத்தும் கடவுளுடைய மாட்சியினுடைய பங்கு பெறவிருக்கின்றன. நாம் எல்லாரும் பெறக்கூடிய அந்த மாட்சியில அத்தகைய ஒரு தன்மை அது இருக்கிறது. அதுபோல் நம்ம கடைசியாக திருவெளிப்பாட்டு நூலில் வந்தோம்னு சொன்னா 21வது பிரிவில் 2வது சொற்றொடர்ல கடவுள் நம்மோடு வாழக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய இல்லை, கடவுளுடைய உறைவிடம் அவர்கள் நடுவே உள்ளது. புதிய வானம், புதிய பூமி அது விண்ணிலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. விண்ணிலிருந்து வந்தாலும் இந்த மண்ணிலிருந்து அது எழுச்சி காணக்கூடிய ஒன்றாக நாம் அதை பார்க்க முடியும். இதுதான் கடவுள் நம்மோடு வாழக்கூடிய வீடு. இது ரொம்ப அருமையாக அண்மை காலத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த உலகம் நமது பொது வீடு, இது கடவுள் நமக்கு தந்துள்ள அன்பு கொடை
இந்த உலகம் இந்த உதிரில் உள்ள அனைத்தும் தந்துள்ள அன்பு கொடை. இவற்றெல்லாம் நாம் பயன்படுத்தி நாமும் வளர்ந்து அதை பிறரோடு பகிர்ந்து பிறரையும் வளர்த்து நாம் எல்லாரும் இறைவனில் ஒன்றுபட்டு இன்புற்றிருப்பக்கூடிய ஒரு தளம் தான் இந்த உலகம். அதனால தமிழ் அழகா சொல்றது போல, படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தனக்காக என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று இந்த படைப்பு எவ்வாறு அருமையானது, உயர்ந்தது, புனிதமானது, அருடையாள தன்மையை கொண்டது. அதனால இந்த உலக ஈடுபாடு இல்லாமல் நமக்கு மீட்பு கிடையாது. இறுதியாக சுருக்கமாக சொல்றதா இருந்தா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நல்லவை, கடவுள் படைத்தவை. அதனால அதிலிருந்து வருவதும் எல்லாம் நல்லதுதான், அனைத்தும் ஆனால் இறுதியாக கடவுளிடமிருந்தே வருகின்றன. எனவே கடவுளை இந்த உலகத்தை நாம எதிர்மனைப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவையில்லை. கடவுளுடைய நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடு இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு எத்தனையோ நன்மைகளை தருகின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்குங்க. மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.